மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வரும் 21ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 45 உட்பட நாடு முழுவதும் 1256 கேந்திர வித்யாலயா பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் இந்த கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ள நிலையில் வரும் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. palvadika.kvs.gov.in இந்த இணையதளத்தில் பதிவு செய்து குழந்தையின் விவரங்கள் மற்றும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்கலாம். தேர்வான மாணவர்களின் முதல் பட்டியல் 25 மற்றும் 26ஆம் தேதிகளிலும், 2ஆம் பட்டியல் அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் மற்றும் 3ஆம் பட்டியல் 7ஆம் தேதியும் வெளியாக உள்ளது. நீங்க உங்க குழந்தைகளை பால்வாடிகா 1 மற்றும் பால்வாடிகா 3ல வந்து அட்மிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா palvadika.kvs.gov.in வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகளுடைய ஏஜ் பத்தி பார்த்துருவோம். கிளாஸ்ன்னு கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து பால்வாடிகா 1 மற்றும் பால்வாடிகா 3க்கு வந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் பால்வாடிகா 1ன்றதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க. உங்க குழந்தைகளுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 1/4/2021 இருந்து 1/4/2022க்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்த குழந்தைகளா இருந்தா நீங்க வந்து பால்வாடிகா 1க்கு வந்து அட்மிஷன் பண்ணிக்கிறலாம். பால்வாடிகா 3க்கு அட்மிஷன் பண்றதுக்கு வந்து 1/4/2019 இருந்து 1/4/2020க்குள்ள பிறந்த குழந்தைகளுக்கு நீங்க வந்து பால்வாடிகா 3ல வந்து அட்மிஷன் பண்ணிக்க முடியும். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். நீங்க டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கிறலாம். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 21/3/2025 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும்.